சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் இந்தாங்க, இது காணாம போன ஈஸ்வரோட செல்போன் சார். எங்கேயா இருந்துச்சு இந்த போன்? இந்த பாடி பக்கத்துல தான் இருந்துச்சு சார், அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். இந்த பாடி கிட்டயா? ஆமா சார், இங்க இருந்து தான் எடுத்தேன். பார்த்தா யாரையோ கொன்னு கட்டி தூக்கி போட்ட மாதிரி இருக்குயா. ஹலோ, என்ன முகம் அடையாளமே தெரியாம இருக்கு? சார், இந்த பாடியை பார்க்கும்போது ஒரு 35ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கும் சார். ஆனா முகம் சரியா தெரியாததுனால உங்க ஸ்டேஷன்ல இந்த வயசுல யாராவது காணா போயிருந்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா அவங்கள கூப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க சார். ஓகே மேடம், நான் அப்பவே வீரா சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் வந்துகிட்டு இருக்காரு. ஓகே சார், இந்த கேஸ் அவரே டீல் பண்ணிக்குவாரு. கொடுங்க சார். ஒருவேளை இது காணாம போன ஈஸ்வரோட பாடியா இருக்குமோ? யோ, கண்டிப்பா இது ஈஸ்வரோட பாடியா தான் இருக்கணும். சரியா முகம் தெரியல, இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். சரிங்க சார். சார், பாடி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போக சொல்லுங்க. சரிங்கம்மா. மேடம், முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அனுப்பி விடலாம். சரி, எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கும் சார். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம்ல. ஆமா சார். இந்த ஸ்டேஷன் என்னோட கோட்டை. இங்க நான் ராஜா மாதிரி இருந்தேன். ஆனா ஒரு சின்ன பொண்ணு ஆடாத ஆட்டாடி என்னை எங்கேயோ அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டான். ஆனா மறுபடியும் வந்துட்டேன்ல. ரேகா மேடம் இருந்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாப்பா இருந்திருக்கும். இப்பதான் இந்த வீரா வந்துட்டேன்ல, இனிமே சட்டம் ஒழுங்கெல்லாம் ரொம்ப 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 பாதுகாப்பா இருக்கும். எஸ் சார். எஸ் சார் சொன்னா மட்டும் போதாதியா, டியூட்டியில சின்சியரா இருக்கணும். எஸ் சார். ஆமா, அந்த ஆத்தோரத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது ஈஸ்வரோட பாடி தானா? கண்டிப்பா ஈஸ்வரோட பாடியா தான் சார் இருக்கணும். ஏன்னா இறந்து போன இடத்துலயே அவருடைய செல்போன் கிடைச்சிருக்கு சார். அதை வச்சு பார்க்கும்போது யாரோ தூக்கிட்டு வந்து அடிச்சு ஆத்து பக்கத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்க சார். அப்பதான் அவன் செல்போன் விழுந்திருக்கு சார். சரி, செல்போன்ல தண்ணி பற்ற கூடாதுன்னு சேஃபா வச்சுட்டு அவன் தண்ணியில் விழுந்து தற்கொலை பண்ணிருக்கலாம்ல. இதுதான் அந்த ஈஸ்வரோட போனா. யோ, என்ன ஏன் மூஞ்சிய பாத்துட்டு இருக்க? பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டியா? அனுப்பியாச்சு சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் அவர் ஈஸ்வர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் சார். அதுக்கு அவங்க வீட்டுல இருந்து யாராவது வர சொல்லணும் சார். அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் உன் வேலையப்ப வாங்க. ஓகே சார். மாலதி, இந்த ஆளு திருந்தவே மாட்டான். ஏற்கனவே இங்க இருந்தப்ப அருவிக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த ஆளு போனதுக்கு காரணமே அருவிதான். திரும்பி வந்திருக்கிறானா ஏதாவது பிரச்சனை ஆகும் தான் நினைக்கிறேன். ஈஸ்வர் செத்து போயிருந்தா இந்த அருவிக்கு அதுல சம்பந்தம் இருக்கணுமே. சம்பந்தமே இல்லைனாலும் அவளை இதுக்குள்ள சம்பந்தப்படுத்துறோம், சிக்க வைக்கிறேன்.
அக்கா பயப்படாதீங்கக்கா. அதான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா போலீஸ் கிட்ட இருந்து ஒரு தகவல் கூட இல்லையே இந்து. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். ஐயோ அண்ணி, இங்க பாரு லக்ஷ்மி, சும்மா அபசகுணமா பேசிட்டு இருக்காத. ஈஸ்வருக்கு என்ன ஆயிருக்குமோன்னு பயந்துகிட்டு இருக்கோம், நீ அதையும் மீறி பயமுறுத்திக்கிட்டு இருக்க. அக்கா அண்ணிய ஒன்றும் சொல்லாதக்கா, பாவம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இருக்கிற மனநிலைமைக்கு அப்படித்தான் பேசுவாங்க. மாமா, நீங்க இதுக்கும் ரேகா மேடம்க்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுங்க மாமா. அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கறாங்கன்னே நமக்கு தெரியல. அது தெரிஞ்சாவது நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அப்பதான் அக்கா கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த சிவசங்கரி மேல தான் சந்தேகமா இருக்கு. அவரை நாலு சாத்துனா தான் எல்லா உண்மையும் வெளியே வரும். நீங்க தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா, நீங்க அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு விசாரிங்க. இப்போதைக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவங்க கண்டுபிடிச்சதை வச்சு நாம ஒரு பக்கம் ஈஸ்வர் மாமாவை தேட முடியும். நம்ம போலீஸை மட்டும் நம்பி இருக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன், நீங்க உடனே போலீஸ் கால் பண்ணி எப்படி போயிட்டு இருக்குன்னு கேளுங்க. சரி, ஓகே. கேளுங்க தம்பி. டென்ஷன் ஆகாதீங்கக்கா. அண்ணி, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. தம்பி, அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு எப்படி இருக்காருன்னு கேளுங்க தம்பி. சரி, இருங்க நீ, நான் அட்டன் பண்ணி என்னன்னு பேசுறேன். மேடம், சொல்லுங்க மேடம். அண்ணனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? தம்பி புகழ், நான் மேடம் இல்ல சார், நான் புது இன்ஸ்பெக்டர். நான் தான் இந்த கேஸை விசாரிக்க போறேன். மேடம் வேற கேஸ் விஷயமா வெளியே போயிட்டாங்க. தம்பி, ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. சார், என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க சார். அவர் நல்லா இருக்காரா, எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு அண்ணி, சொல்லுங்க சார். இருங்க அண்ணி. ப்ளீஸ் சொல்லுங்க சார். அண்ணி, தம்பி, அவங்கள பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. அவங்க யாரையும் நீங்க இங்க கூட்டு வர வேணாம். நீயும் கலையும் மட்டும் வந்தா போதும். என்னக்கா? சரி சார். டேய் குடுறா. ஹலோ சார், நாங்க உடனே வரோம் சார். ஆனா அதுக்குள்ள எங்க அண்ணன் நல்லா இருக்காரு இல்லையான்னு மட்டும் சொன்னீங்கன்னா, என் வீட்டுல எல்லாரும் இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. சொன்னா நிம்மதியாயிடுவாங்க. சார் ப்ளீஸ் சார், அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க சார். அவர் நல்லா இருக்காருல்ல, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ். புகழ், நீ சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். உடனே புறப்பட்டு வர்ற வழியை பாரு. நீ வரலனா என்னால எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. சார், ஓகே சார்.